முதலாவதாக நேற்று தினம் தொட்டலங்க கஜு மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த தீ சம்பவங்கள் தொடர்பாக இன்று தினம் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். இன்று தினம் தமிழ் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகளை காண முடியவில்லை. காரணம் நேற்று இரவு 8-9 மணிக்கு பிறகுதான் தீ சம்பவம் பதிவானதாக செய்திகள் வெளியானது. அதன் காரணமாக பத்திரிகைகள் அச்சுக்கு சென்றிருக்கலாம். அதன் காரணமாக இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. தொட்டலங்க எவிலை என்பதாக இன்று தினம் மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். கஜி மாவட்டே பெல்பத் வினாசா என்பதாக உபத்தலைப்பட்ட செய்திகள் வெளியாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கினி நிபுண ரத்த தொலாக் நிலதாரின் ஹெட்டாக் மேகுமே என்பதாக செய்திகள் வெளியாயிருப்பதை காணலாம். தீயணைப்பு வாகனங்கள் 12 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கின்ன நிவாரண யுத்த குவான் நாவிக போலீஸ் ஏகாபாத் மேகுமகட்டு ஜனாதிபதியின் ஜப்பானே சிட்ட நியோக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். ஜனாதிபதி முப்படை மற்றும் போலீசார் இணையுடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்குமாறு உத்தரவிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஜனதாவ ஆரக்ஷித சாணையிட்ட இணையாய் சௌக்கியாங்ஷ டிஸ்ட்ரிக்ட் லேக்கம் சீருவேன் ஹெலிகாப்டர் பலேனியாக் சூதானமின் என்பதாக உபதலைப்புகளோடு அந்த செய்தி வெளியாயிருப்பதை காலம். எனவே மக்களை பாதுகாப்பு கொண்டு செல்லும் நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கிறது. அதே போல சுகாதார பிரிவு சுகாதார செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் தொடர்பான விடயங்களை கவனப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல ஹெலிகாப்டரை தேவை என்றால் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மௌபிம பத்திரிகை தலைப்பிடும். அதேவேளை இன்று அந்த பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாயிருக்கிறது. கஜி மாவத்தி கின்னேன் நிவாஸ் ரெசகட்ட ஹானி மார்க பட்டுவி நிசா விஷால கினி நிவன ரட்டவல்லட்ட பிரதேශයට ඇතුල් වීමට බාධා ගින්න නිවීමට ගිනි நிவன ரத்த ஹெக்கோலாக் கினி பட்டையான் 50කට அதிக பிரிசாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கின்ற பாரிய அளவிலான அதாவது இந்த தீயை அணைக்கின்ற வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்வதில் பாரிய பிரச்சனை இருக்கிறது. காரணம் அங்கு இருக்கின்ற போக்குவரத்து அல்லது வீதி தொடர்பான பிரச்சனை ஒழுங்கின்றி காணப்படுவதால் அங்கு வாகனங்களை கொண்டு செல்ல முடியாததால் தீயினை கட்டுப்படுத்துவதில் பாரிய சிரமங்களை அந்த அதிகாரிகள் அல்லது வீரர்கள் எதிர்கொண்டதாக இன்று தினம் அத பத்திரிகை தொடர்பான செய்தி வெளியாயிருப்பதை காணலாம். லங்காதி பத்திரிகையில் தொடர்பான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. தொட்லங்க மஹ கின்னத் பெல்பத் ஹெட்டக் வெனசை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காணலாம். மேஜர் ஃபயர் ரிப்போர்ட்டட் இன் தொட்டலங்க என்பதாக இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நேற்று மாலை 7:20 மணியளவில் இந்த சம்பவம் தொட்டலங்க கஜி மாவட்ட பகுதியில் பதிவாகி இருப்பதான செய்தியை காணலாம். நீங்கள் இப்போ இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். எனவே கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக தீயில் எரிந்து கருகியிருப்பதாகத்தான் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்ற போதிலும் அந்த வாகனங்கள் அளவு காரணமாக அல்லது அங்கு இருக்கின்ற வீதிகளினுடைய சரி செய்யப்படாத வீதிகள் காரணமாக அந்த வீடுகள் இருக்கின்ற பகுதிக்கு இந்த தீயணைப்பு வாகனங்களை கொண்டு செல்வதில் காணப்பட்ட பாரிய பிரச்சனை காரணமாக தீயினை அணைப்பதில் அவர்கள் பாரிய அசௌகரியம் எதிர்கொண்டதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இருந்த போதிலும் நேற்று தினம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக 12 தீயணைப்பு வாகனங்கள் 60க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்று தீயினை கட்டுப்பாட முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அங்கு வேகமாக அதாவது குடிசை வீடுகள் என்பதால் தீ வேகமாக பரவியிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயினால் முற்றாக கருகி நாசமாகி இருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்ற விடயத்தை காணலாம். அதன் அடிப்படையில் நேற்று மாலை 7:30 மணியளவில் கொழும்பு தொட்டலங்க கஜி மாவட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ராணுவம் தொடர்பான விடயங்களை கண்காணித்து அறிக்கையிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போது போலீசாரும் ராணுவத்தினரும் தீயணைப்படையினரும் அதே போல ஏனைய சிவில் பாதுகாப்பு வீரர்களும் அதே போல பொதுமக்களும் என இணைந்து தீயினை கட்டுப்பாடுகள் கொண்டு வர முயற்சிகள் நேற்று முழுவதும் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது. பத்திரிகை அச்சுக்கு செல்லும் வரை இந்த தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதாகத்தான் அந்த செய்திகள் வெளியாகிருப்பதை காலம். இருந்த போதிலும் இன்று காலை பொழுதில் இந்த தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் தீவிர இது தீயணைப்பு வீரர்களும் அதே போல பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இவர்கள் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்ற முக்கியமான விடயம் 6 மாத காலத்தில் உங்களுக்கு வீடுகள் வழங்கப்படுவதாக தற்காலிகமாக எங்களுக்கு இந்த இடம் வழங்கப்பட்ட போதிலும் 10 வருடங்களாக நாங்கள் அங்கு தங்கியிருப்பதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே
நெருக்கமாக இந்த வீடுகள் அமைந்திருப்பதன் காரணத்தினால் அடுத்தடுத்து இருக்கின்ற வீடுகள் இந்த குடிசை வீடுகள் என்பதால் தீ வேகமாக பரவி இப்போது அங்கிருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றி அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட விடயங்களை காணலாம். எனவே இவ்வாறு இந்த தீப்பரவல் சம்பவம் தொடர்பாக ஜப்பானில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் ஜனாதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகை வெளியாக இருக்கிறது. விபதட்ட ஜனதாவட்ட வஹா சாகன தென்ன ஜனபதிகன் உபதேஸ் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கொழும்பு பாலத்துறை கஜு மாவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஜப்பானுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி தீ விபத்து சம்பவம் குறித்து அறிந்து கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொழும்பு அரசாங்க அதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் முப்படை தளபதிகள், தீயணைக்கும் பிரிவினர், சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து அரசாங்க தரப்பினரையும் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான தேவைகளை இன்றிரவு அதாவது நேற்றிரவு முதலே பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். குறிப்பாக தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தாய்மார், பெண்கள், பிள்ளைகள் உள்ளிட்டோருக்கான தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜனாதிபதி உத்தரவுக்கமைய பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளை ஜனாதிபதியின் செயலாளர் உடனடியாக ஆரம்பித்திருக்கிறார். எனவே நேற்று இரவு 8 மணியளவில் தொட்லங்க கஜி மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த தீ சம்பவம் தொடர்பாக இப்போது இந்த விடயங்கள் தொடர்பில் கவனப்படுத்திய போது எவருக்கும் காயமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்பதாகத்தான் போலீசார் தகவல் வெளியிட்ட விடயத்தை காணலாம். அங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இப்போது பாதுகாப்பிடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிர் சேதமோ அதே போல சொத்துக்களுக்கான சேதம் பாறை ஏற்பட்டிருக்கிறது. உயிர்கள் சேதமோ அதே போல காயங்களுக்கோ மக்கள் உட்படவில்லை. எனவே தீயணைப்படையினர் அதற்கு இடமளிக்கவில்லை என்பதாக போலீசார் தெரிவித்த விடயங்களை காணலாம். இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. எனவே அங்குள்ள மக்கள் இப்போது இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கி இப்போது அது தொடர்பான விடயங்களை அரசு அதிகாரிகள் மட்டத்தில் இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே தீக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சில வேளைகளில் மின் ஒழுக்குவதற்கான காரணமாக இருக்கலாம் என்பதாகத்தான் போலீசார் சந்தேகம் வெளியிட்டு அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நாங்கள் இப்போது கஜு மாவட்டத்தில் இடம்பெற்ற தீ சம்பவம் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம்.